tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. ஸோ இந்த boil ஆனதும் Hi friends, welcome to Sophie Kitchen. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு thumbnail பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சூப்பரான ஆட்டுக்கால் சூப் செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான ingredients என்னன்னு பாத்துறலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டுக்கால் சூப்புக்கு வந்து ஆட்டுக்கால் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பீஸ் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பேருக்கு செய்யறதுக்காக நான் கம்மியாக தான் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அதனால வந்து நான் 5 பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஆட்டுக்கால் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதான வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரம் தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யாமல் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்கால் போட்டுக்கோங்க. அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் 3 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 5 கிளாஸ் நான் ஊற்றிருப்பேன். ஏன்னா விசில் வந்து முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வெங்காயம், உப்பு, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள், மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் தேவையான அளவு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சுடுங்க. வச்சுட்டு வந்து ஒரு 10 விசில் வரைக்கும் வைங்க. ஏன்னா ஆட்டுக்கால் வேக வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம நல்லா மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 12 விசில் வந்தால் கூட பரவாயில்ல. இப்போ பாருங்கள் விசில் வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விசில் வந்து முடிச்சோடனே வந்து உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாத்திரத்தில் வேக போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா ஆட்டுக்கால் சீக்கிரத்தில் வேகாது. அதனால் நீங்கள் குக்கரில் போகிறதே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி பவுலில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு விட்ருங்க. அப்போ வாசமும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.